இருந்தது. ஆனா சின்னி ஜெயந்த் ஒரு சீன் தான் வந்தாரு. இன்னும் ஒரு 2, 3 சீன் பாவம் அவருக்கு வச்சிருக்கலாம். முரளிய ஒரு சும்மா அவர் ஃபேஸ காமிச்சிருக்கலாம். பட் படம் நல்லா தான் இருந்தது. ஓகே. அது இதயம்லேருந்து ஏதாவது சீன் போட்டு காட்டிருக்கலாம் சொல்லி சீன் முரளிய காமிச்சிருக்கலாம். சின்னி ஜெயந்துக்கு ஒரு 2 சீன் காட்டியிருப்பாங்க ரயில்வே ஸ்டேஷன். அந்த ஒரு சீன் அது மாதிரி ஏதாவது காமிச்சிருக்கலாம். சரி, அவர் ஏன்னா நாங்க வந்து முக்கியமா வந்தது சின்னி ஜெயந்துக்கும் இதயம்ன்ற படத்துக்காக தான் நாங்க வந்தோம். ஒரே சீன்ல காட்டினது ஏமாற்றமா இருக்கு. பட் நல்லா இருக்கு படம். அதாவது போர் அடிக்கல, நல்லா இருந்துச்சு. பண்ணா போச்சு. பண்ணா போச்சு. எந்த ஹீரோயின் கிட்ட லவ் சொல்றாரு ஹீரோ? லாஸ்ட் வரைக்கும் சொல்லவே இல்ல. ரெண்டு பேர்கிட்ட சொல்லியா? யார்கிட்டயும் சொல்லல. ரெண்டு ஹீரோயின் வச்சது வேஸ்டா போச்சா? யார்கிட்டயுமே சொல்லல. 3 ஹீரோயின் வேஸ்ட் தான். ஓகே, அப்ப கரெக்டா தான் வச்சிருக்காங்க இதே முரளின்னு. அந்த முரளி இந்த முரளி சேம் தான். பட் சின்னி ஜெயந்துக்கு கொஞ்சம் 2 இது வச்சிருக்கலாம். அந்த முரளியை காமிச்சிருக்கலாம். முரளியை காமிச்சிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் இதுவா இருந்திருக்கும் ஆடியன்ஸ். எல்லாம் அந்த படம் பார்த்து தான் நிறைய பேர் வந்தாங்க. நாங்களும் அதுக்கு தான் வந்தோம் கண்டிப்பா. முரளி சாரோட ஃபேன்ஸா நீங்க? ஆமா ஆமா கண்டிப்பா. முரளி சார் நடிச்ச எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இல்ல எல்லா படமும் பிடிக்கும். இதயம் ரொம்ப பிடிக்கும். இதயம் ரொம்ப பிடிக்கும். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.